சார் உங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கா? கொஞ்சம் பர்சனாலிட்டியோட நடந்துக்கோங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இந்த உலகத்துல கேட்கறது உண்டு. பர்சனாலிட்டியில 4 விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் டைரக்டர், இயக்குனர்னு சொல்லுவாங்க. செகண்ட் இஸ் கால்ட் த சோஷியலைசர், சமூகவாதின்னு சொல்லுவாங்க. தேர்ட் இட்ஸ் கால்ட் த திங்கர், சிந்தனையாளர் சொல்லுவாங்க. ஃபோர்த் இஸ் அ சப்போர்ட்டர், ஆதரவாளர் சொல்லுவாங்க. இந்த இயக்குனர், இந்த ஃபர்ஸ்ட் டைப் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க இலக்க சார்ந்து வாழ்ற ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க. இவங்களாம் இலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்க. இவங்களோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அவங்க எவ்வளோ அழுத்தத்தில் இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவங்க முடிவுகளை கரெக்டாக எடுப்பாங்க. ரெண்டாவது, த செகண்ட் டைப் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் த சோஷியலைசர். இவங்க சமூகவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க உறவு சார்ந்த பர்சனாலிட்டி. இவங்க எப்பவுமே எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க அட்வான்டேஜ். எல்லாரும் அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. மூன்றாவது, சிந்தனையாளர்கள். இவங்க ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க. இவங்க எப்பவுமே அவங்களோட அட்வான்டேஜ் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ தேர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆல்வேஸ் லாஜிக்கல் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ். நாலாவது, சப்போர்ட்டர்ஸ், ஆதரவாளர்கள். இவங்க எப்படி தெரியுமா? இவங்க பணி சார்ந்தவங்க. இவங்க ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அந்த வேலையில கரெக்டா 100% செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையானவங்க. அவங்க வேலையில, அவங்க காரியத்துல, அவங்க குடும்பத்துல, அவங்க நோக்கத்துல ஜாக்கிரதையா இருப்பாங்க. நீங்க இந்த 4 பர்சனாலிட்டிஸ்ல எந்த பர்சனாலிட்டி என்பதை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.